இந்த பாலமானது நீண்ட காலமாகவே அது பழுதடைந்து ரொம்ப ஒரு வீக் கண்டிஷனில் தான் இருந்தது, மூடப்பட்டு. அரசு கூட ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை விட பன்மடங்கு டெக்னாலஜி வைஸ், தொழில்நுட்பம் முறையிலும் சரி, அந்த கட்டுமான தன்மை, அதில் உபயோகப்படுத்தியிருக்கிற பொருள்கள் அனைத்துமே ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அதை அணுகி ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு செயலாற்றிருக்கிறாங்க. உலகத்தில் நிறைய இடத்துல இந்த வர்டிக்கல் லிஃப்ட் பாலம் சொல்லுவாங்க, அதாவது செங்குத்தாக தூக்குற பாலம் நிறைய இதில் கண்ட்ரீஸில் இருக்குது, நிறைய நாடுகளில் இது இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்குது. ஆனாலும் கூட கடல் மீது இத்தகைய பாலம் இருக்குதா அப்படின்னா அதுக்கு அவ்வளோ தரவுகள் கிடையாது, ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் அண்ட் இன்னொன்று, இதில் 98% நம்ம நாட்டில் உற்பத்தியான பொருள்களை வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. 2% அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3% உள்ளதான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள், அதாவது கியர் பாக்ஸு, இது மாதிரி அதிக தொழில்நுட்பம் தேவைப்படுற இடத்துல பிரேக்கு, அந்த லிஃப்ட் மெக்கானிசமோட பிரேக்கு, இத்தகைய பொருட்கள் மட்டும்தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருள்கள் தான் இதில் இருக்குது. அண்ட் இந்த கட்டுமானத்தை எடுத்து பண்ணவங்களும் நம் நாட்டு கான்ட்ராக்டர் தான். அண்டு இதை மேற்பார்வை பார்த்தது ரெயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். அதனால் இது முழுக்க இந்தியர்களால் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த